இன்றைக்கி ஒரு தோசை வெரைட்டி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த பச்சை பயிறு மெயின் வந்து எந்த கிளாஸில் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸில் ஒரு 2 கிளாஸஸ் நான் வந்து பச்சை பயிறு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹாஃபுக்குன்னா கம்மியாக ஒரு 1/4 கிளாஸுக்கு வந்து ரெட் ரைஸு, அது 1/4 கிளாஸ் வந்து இந்த பட்டாணி, காஞ்ச பட்டாணி எடுத்துகிட்டு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10-12 பாதாம் சேர்த்து ஓவர் நைட் சோக் பண்ணிவிடுவேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த பாதாம் மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுவேன். கிரைண்ட் பண்ண இதில் கொஞ்சம் சால்ட்டு, சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் சேர்த்து தோசை ஊற்றிடுவேன். இதுக்கு வந்து நான் ஃபர்மெண்ட் பண்ண தேவையில்லை, பெசரட்டு மாதிரி தானே இது கூட, அதனால நான் ஃபர்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், தேவை கூட இல்லை. இது வந்து ரொம்ப ஹை ப்ரோட்டீனாக இருக்குது. சின்னவர்லேருந்து பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிங்க. அது இதுக்கு கூட சேர்த்து நம்ம நடுவில் ஏதாவது ஸ்டஃபிங் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஈஸியாகவே ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சம் சால்ட் அண்டு காரம் சேர்த்துட்டு நான் நடுவில் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்படியோ இந்த பொடி இருக்கும் இல்லைங்களா, பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, இது மாதிரி பொடி இருந்தால் கூட அது கூட சேர்த்துட்டு அதுக்கு நடுவில் தூவிட்டு கூட நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அண்ட் ரொம்ப சாஃப்டாக கூட இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணிங்க ஒரு வாட்டி நீங்களும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த சட்னி வச்சு சாப்பிடலாம், ஊறுகாய் வச்சு கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.